எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதில் மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி, 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, பழந்தமிழர்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் யாவை? பழந்தமிழர்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் யாவை? இதுக்கு சரியான விடை கண்ணாடி, கற்பூரம். அடுத்து இரண்டாவது கேள்வி, பழந்தமிழர்கள் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் யாவை? குதிரைகள். பழந்தமிழர்கள் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருள்கள் குதிரைகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்து, பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அடுத்த ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? பூம்புகார். பூம்புகார். அடுத்து கலை சொற்கள் 2 கேள்வி பாருங்க. டிமாண்ட் டிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை. அடுத்து கிரெடிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. கிரெடிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. கடன் அட்டை. கடன் அட்டை. அடுத்து 9வது கேள்வி, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள். அடுத்து 10வது கேள்வி, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்து 11வது கேள்வி, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? ஔவையார். ஔவையார். அடுத்து இலக்கண குறிப்பு தருக. அப்பையன். அப்பையன்னா புறச்சுட்டு. அடுத்து வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர். நுகர்வோர். அடுத்து வண்ணப்படங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
வண்ணப்படங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வண்ணம் கூட்டல் படங்கள். வண்ணம் கூட்டல் படங்கள். அடுத்து 15வது கேள்வி. ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் டேஸ் ஆகும். வணிகம். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். தேசம் உடுத்திய நூலாடை. திருக்குறள். திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காவிரி கரை. காவிரி கரை. அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். சிற்பக்கூடம். அடுத்து 19வது கேள்வி. நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூல் கூட்டல் ஆடை. நூல் கூட்டல் ஆடை. அடுத்து எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எதிரொலிக்க. எதிரொலிக்க. அடுத்து 21வது கேள்வி. தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள். தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் யாவை? இவை அனைத்தும் மேற்கண்ட அனைவரும் திருவள்ளுவர், அதாவது காளிதாசர், கம்பர் ஆகிய மூவரும் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்கள். அடுத்து எந்த நூல் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது? எந்த நூல் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது? திருக்குறள். திருக்குறள். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? இதுக்கு சரியான விடை கம்பர். கம்பர். அடுத்து இந்திய தாய்க்கு டேஸ் நூலாடை. இந்திய தாய்க்கு டேஸ் நூலாடை. திருக்குறள். திருக்குறள். இந்திய தாய்க்கு டேஸ் என்பது மேலாடை. மெய்யுணர்வு. இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்பது மேலாடை. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி வாயிலாக பார்த்தது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. 25 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.